வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒன் பாட் ரெசிபி பீர்க்கங்காய் மசாலா பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃப்ரெஷ்ஷா அதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சி ஆட் பண்றதுனால நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் அது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடவும் அருமையா இருக்கும். ஈவன் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக அந்த பீர்க்கங்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் மசாலா பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம அதுக்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு. அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கரம் மசாலா ஜாஸ்தி தேவையில்லை. லேசா நம்ம வாசனைக்கு போட்டா போதும். இந்த கிரேவி நம்ம குக்கர்லயே பண்ண போறோம். அதனால இந்த பவுடரையும் இதுலயே வறுத்தோம்னா நமக்கு ஒரே பாத்திரம் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். நல்லா வறுத்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு, மல்லியும் நல்லா வாசனை வருது. இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோடய 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துப்போம். இந்த சூடு போதும், இதுலயே லேசா வறுத்தா போதும். இதுலயே 2 பல்லு பூண்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதே குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துப்போம். பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லேசா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் சாஃப்டானா போதும், ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணா போதும், ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1/2 கிலோ பீர்க்கங்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பீர்க்கங்காவே நிறைய தண்ணி விடும். இப்போ குக்கர் மூடியை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்க பர்ஃபெக்டா நல்லா வெந்திருக்கு, கலரும் நல்லா ரீட்டைன் ஆயிருக்கு. இதில் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட் இதாக இருக்காது. இது இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சப்பாத்தி பூரி எல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் குக்கர் மூடியை மூடிட்டு 5 நிமிஷம் கழிச்சு சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஸ்டவ் எதுவும் நம்ம ஆன் பண்ண வேண்டியதில்லை, இந்த ஹீட்டே போதும். ஒன் பாட் ரெசிபி பீர்க்கங்காய் கிரேவி சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அருமையா இருக்குங்க. நல்லா நம்ம வறுத்து போட்டோம் இல்லையா, அந்த மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கிறனால நம்ம குயிக்காகவும் பண்ணிட்டோம். பீர்க்கங்காவும் கரெக்டாக வெந்திருக்கு. அந்த தக்காளியோட புளிப்பும் பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். குவிக்கா பண்ணக்கூடிய அந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் மசாலா ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.